இவங்க சண்டை போட்டுக்கிற சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டோட சென்டம் தெரியுமா? 12th காமர்ஸ்க்கான சென்டம் பத்தி தான் சண்டை போட்டுக்கிறான். நான் சென்டம் எடுக்க போறேன், நீ சென்டம் எடுக்கணும், மாத்தி மாத்தி சென்டம் எடுத்துக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ல 12th காமர்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா டைமண்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் டைமண்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு வேணுமா? நான் சொல்ல போறதுல நம்ம பசங்களே சொல்ல போறாங்க, பாத்துக்கோங்க. Concept of management, principle of management, various functions of management. Advantage of MBO, advantage of MBE. Micro and macro environment. Elements of contract of sale, difference between condition and warranty. Functions of SEBI, powers of SEBI. Functions of stock exchange, difference between stock exchange and commodities. Bill of exchange and check, features of check. Advantage, disadvantage of liberalization, LPG policy. Types of voting, types of meeting. டுவெல்த் படிக்கிற எல்லாருக்கும் பெரிய ஆசை தெரியுமா? 600 மார்க் எடுக்கணும். எப்படா 600 எடுக்கிறது? அதுவும் ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு இந்த தியரி சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் இருக்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன தெரியுமா? அந்த தியரிக்கு ஃபுல் மார்க் போடவே மாட்டாங்க. 5 மார்க் எவ்வளவு எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க. சொன்னீங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு 12th ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அது என்ன சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கல்ல, இந்த நேரத்துல நான் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போய் பட்டம் போட பப்ளிக்கான எல்லா இம்பார்ட்டன்ஸும் உங்களை தேடி வரும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதுதான் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எல்லா கம்பெனி தனிகளுக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. நிறைய பேர் பிஎஃப் காசா, இம்பார்ட்டன்ட் காசெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எங்களுக்கு இந்த சின்ன உதவியை பண்ணாலே போதுமானது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போப்போம். அந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? காம்ப்ளெக்ஸ். லாஸ்ட் இயர் ரிசல்ட் வரும்போது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் பார்த்தேன். என்ன விஷயம் தெரியுமா? அந்த ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 3545 பேர், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 3545 பேர் 12th ரிசல்ட்ல காமர்ஸ்ல சென்டம் எடுத்தாங்க. சென்டம் மீன்ஸ் 90 அவுட் ஆஃப் 90 தான். எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் நிறைய பசங்க கேட்கறது, காமர்ஸ்ல எவ்வளவு இருந்தாலும் மார்க் போட மாட்டாங்க. அதுவும் அவ்வளவு பயமா இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 28 லெசன் இருக்கு. இந்த 28 லெசன்ல புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின், புக்கிங்ஸ் இருக்கிற கொஸ்டின் சேர்த்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 மேல கொஸ்டின்ஸ் இருக்கு. 120 கொஸ்டின் எப்படி படிக்கிறது? அப்படி படிச்சாலும் 5 தான் வருது, 6 தான் வருது. நம்மளால 7 நிமிஷம் ஃபுல்லா அட்டன் பண்ணவே முடியல அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கீழே எல்லாமே ஸ்லாக் ஆகிட்டே இருக்கும். இந்த லெசன் 1ல இருந்து லெசன் 28 வரைக்கும் நம்ம எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லா வருஷம் லாஸ்ட் இயர் இந்த சிலபஸ், இந்த 12th காமர்ஸ்க்கான சிலபஸ் எப்போ வந்துச்சோ அந்த வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல மார்ச் மாசம் நடக்கிற எக்ஸாம் இருக்கும், ஏப்ரல் மாசம் நடக்கிற எக்ஸாம் இருக்கும், இல்ல அட்டெம்ப்ட் நடக்கிற ஜூன் ஜூலை அட்டெம்ப்ட் இந்த செப்டம்பர் நடக்கிற எக்ஸாம் எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 8 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் மொத்தத்தையும் ரெஃபர் பண்ணி, அது மட்டும் இல்ல ஆஃப் பண்ணி ரிவிஷன் சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் ரெஃபர் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருப்போம். நீங்க இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போய் பாருங்க, நீங்க கண்டிப்பா உங்களால அட்டன் வந்து நீங்களே சொல்லுவீங்க. நீங்க பப்ளிக்ல 90 அவுட் ஆஃப் 90 கண்டிப்பா எடுக்கலாம். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு சாப்டர் தான் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா 4 லெசன் 5 லெசன் கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட்லியா ஒரு 6 சாப்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தேடி கொடுத்து வச்சு. ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மிஸ் பண்ணியவே பண்ணிடாதீங்க. இந்த நீங்க மட்டும் படிச்சா முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணிவிட்டாக்கா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். காமர்ஸ் பசங்களுக்கு காலேஜ் போகும் சேரும்போது ஒரு கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. எந்த சப்ஜெக்ட்ல கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க? பிசினஸ் மேத்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க பிசினஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க நல்ல மார்க் கட் ஆஃப் இருந்தாங்க, 400 எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு காலேஜ் சேரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆஃப்டர் சிஏ படிச்சாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட எந்த ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஸ்டடீஸ்க்கு போனாலும் சரி, உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசிக்னே சொல்லலாம். அதனால தரவா நீங்க படிச்சுட்டு போனா ஒரு நல்ல மார்க் முடியும். காமர்ஸ்ல ஈஸியா 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றது 7 5 மார்க் நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ணி ஆகும். அதுக்கு நம்ம கீழே கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம இந்த 5 மார்க் படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் அட்டன்
பண்ணி பாருங்க. நீங்களும் கட்டாயம் 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணலாம். உங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கரெக்டா வர மாட்டேதா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்துருங்க. அவங்க வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அங்க வீடியோஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு படிச்சு நீங்களும் நல்லா மார்க் எடுப்பீங்க. ஒன்னே ஒரு தான் லாஸ்டா சொல்லுவேன், 90 அவுட் ஆஃப் 90 சென்டர் எழுதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேணும். நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.